வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக இன்று பஞ்சாப் மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகருக்கு செல்கிறார். பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகத்தில் 1031 முதுநிலை பட்டதாரிகளுக்கும் 60 ஆய்வாளர்களுக்கும் குடியரசுத் தலைவர் பட்டங்களை வழங்கி சிறப்பிக்கிறார். மேலும் பதிண்டாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 72 இளநிலை மருத்துவர்களுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார். இன்று மாலை மொஹாலியில் நடைபெறும் சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் நாளை சண்டிகர் செல்ல உள்ளார். மொரீஷியஸ் நாட்டிற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு தருண் கோகலை சந்தித்து உரையாட உள்ளார். இன்று மாலை இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்று கலந்துரையாட உள்ளார். மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அந்நிகழ்ச்சியில் பிரதமர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் பல்வேறு ஒப்பந்தங்களில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட உள்ளனர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் கடந்த 9 மாதங்களாக ஆய்வில் ஈடுபட்டு வரும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், விண்வெளி வீரர் பாரி வில்மோர் ஆகியோர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது. புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரோ கொரன்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.